ஸ்ரீவைகுண்டத்தில் ரயிலில் சிக்கிய பயணிகளை மீட்க பல கட்ட நடவடிக்கைகள் ஒரு பக்கம் எடுக்கப்பட்டாலும் மறுபக்கம் வெள்ளம் வடிந்ததை அடுத்து பயணிகள் சிலர் தண்டவாளம் வழியாக நடந்தே சென்று வெளியேறி அக்கம் பக்கத்தில் உள்ள கிராமங்களில் தஞ்சமடைந்தனர். ரயிலில் சிக்கியவர்களில் பெரும்பாலானோர் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வந்த பக்தர்கள் என்ற நிலையில் ரயிலில் இருந்து வெளியே வந்த பிறகுதான் அவர்கள் முகத்தில் நிம்மதியே தெரிந்தது. பெரும்பாலானவர்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு மாலை அணிந்து சென்றிருந்த நிலையில் செருப்பு கூட அணியாமல் தண்டவாள ஜல்லிக்கற்கள் மீது நடந்தே வந்தனர். ரயிலில் இருந்து வெளியே வந்த பயணிகள் 2 நாட்களாக என்ன நடந்தது, எப்படி இருந்தார்கள் என்பதை விவரித்ததை கேட்கும் போதே பரிதாபமாகவே இருந்தது. திருச்செந்தூரில் இருந்து ரயில் புறப்பட்ட 1 மணி நேரத்திலேயே பாதியிலேயே நின்றுவிட்ட நிலையில் சாப்பாடு தண்ணீர் இல்லாமல் அவதிக்குள்ளாகியதாக கூறிய கோயம்புத்தூர் வாசி வேறு வழியில்லாமல் மார்பளவு தண்ணீரில் இறங்கி சென்றுதான் சாப்பாடு வாங்கி வந்ததாக தெரிவித்தார். பல இடங்களில் தண்ணீர் தேங்கி நின்றதால் வெளியிலும் சாப்பாடு கிடைக்காத நிலைதான் இருந்தது என்ற அவர் 4 இட்லிகள் 200 ரூபாய்க்கும் 1 கப் சாப்பாடு 200 ரூபாய்க்கும் வாங்கியதாக வேதனை தெரிவித்தார். தண்ணியில தான் நாங்கள் போய் சாப்பிட வேண்டியிருந்தோம். 4 இட்லி 200 ரூபா, 1 கப் சாப்பாடு 200 ரூபா. இந்த மாதிரி ரொம்ப எல்லாமே இதுதான். பெண்கள் குழந்தைகள் தான் மிகவும் கஷ்டப்பட்டதாக கூறிய பயணி கழிவறையில் தண்ணீர் இல்லை என அழாத குறையாக கூறினார். உள்ளே இருக்கும் குழந்தைகளுக்கு பால் மட்டுமாவது ஏற்பாடு செய்யுங்கள் என பலமுறை ரயில் நிலையத்தில் இருந்த அதிகாரிகளிடம் கூறியும் இந்தா வருகிறது அந்தா வருகிறது என காலம் கடத்தியதாக குற்றம் சாட்டினார். குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறது கூட எந்த ஒரு இதுவுமே வரல அப்படின்னா என்ன? நான் இதுக்கு ஸ்டேஷன்ல வந்து எல்லாத்துமே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி லேடிஸ்க்காக ஏதாவது பண்ணுறது பண்ணுங்க அப்படின்னு அவங்க அதுவுமே வந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல. தண்ணி போது நாங்களும் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. மழை குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்தும் ரயிலை ரத்து செய்யாமல் இயக்கியது ஏன் என கேள்வி எழுப்பிய பயணி ரயில் இயக்கத்தை ரத்து செய்திருந்தால் பயணிகள் யாரும் இவ்வளவு இன்னலுக்கு ஆளாகி இருக்க மாட்டோம் என்றும் ரயில்வே துறை அதிகாரிகள் தான் பொறுப்பு எனவும் புகார் கூறினர். சப்போஸ் வந்து இந்த மாதிரி மழை இருக்கு, இந்த மாதிரி தான் இருக்கு, ட்ரெயினை கேன்சல் பண்ணியிருக்கணும். அவங்க இது பண்ணியிருக்க கூடாது, ட்ரெயினை விட்டுருக்காங்க. எப்படி இது வந்து ட்ரெயின் ரயில்வேக்கு தெரிஞ்சிருக்கணும், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஊரில் மழை இருக்குது, இந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்னு அவங்க தகவல் கொடுத்து இந்த ட்ரெயின்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அவங்க எதுவுமே பண்ணலை. பல முறை கூறியும் உணவு கிடைக்க யாரும் வழிவகை செய்யாத நிலையில் எவ்வளவு நேரம் அப்படியே இருக்கிறது என நினைத்து வெளியேறியதாக வாடிய முகத்துடன் சிலர் வருத்தமாக பேசியது மனதை கனக்க வைத்தது. எந்த உணவு எதுவுமே கிடைக்கல. ஊரை சுற்றி ஃபுல்லாக தண்ணி சூழ்ந்துருச்சு. யாருமே உள்ள ஆஃபீஸரை கேட்டால் உணவு ஹெல்ப் பண்ணுங்கன்னா வருது நாங்கள் யாரும் உள்ளே வர முடியலன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் சரி வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி நாங்கள் வெளில கிளம்பி வந்துடுவோம். தொடர்ந்து ரயிலில் இருந்து இறங்கி தாதன்குளம் வழியாக வந்த பயணிகளுக்கு அந்த கிராம மக்கள் உணவு விநியோகம் செய்தனர். உணவை வாங்கி தண்டவாளத்திலேயே அமர்ந்து சாப்பிட்டு அவர்கள் பசியை போக்கினர். ஒரு வழியாக ரயில் பயணிகள் அனைவரும் வெளியேறி எந்த உயிர் சேதமும் இல்லாமல் மீட்கப்பட்டாலும் 2 நாட்களாக உயிரை காப்பாற்றிக் கொள்ள போராடியதை நினைக்கும் போது ஒரு நொடி பதைக்கவே வைக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.